நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 மற்றும் 12, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி என்று பிற்பகல் 2:24 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் என்று அதிகாலை 2:20 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் என்று அதிகாலை 2:20 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கொடு நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப சுமை இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். லாபம் கண்டிப்பாக கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்குங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்க கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்று காதலில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க. குழப்பமாகவும் இருக்குங்க. காதலில் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. என்று எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செலவுகளையும் ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். கருத்திகை. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. ஒரு மாறுதல்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பண செலவு கொஞ்சம் இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. வெகு விரைவாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று திட்டமிட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. எதையும் ஆய்ந்து பார்த்து செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக எளிதில் நிறைவேறும். விருது விழாக்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உதவி என்று வருபவருக்கு தயங்காமல் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்குங்க. எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. என்று பெண்கள் குறையாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறிவிடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்களுக்கென்று எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியும் வேண்டாம் என்று மாணவ கண்மணிகள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலை என்று நீங்க எடுத்து செய்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் கொஞ்சம் இருக்கும். அதனை சேமிப்பாக மாற்ற வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. வாழ்க்கை உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து குழம்பி போவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி, என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் இங்கு நாட்டம் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வருமானம் கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பணப்புழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு சிரமங்களை தவிர்த்து முன்னேறி செல்வீர்கள். மிருக சிரிச்சும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான நபருடன் பேசி பழகுவீர்கள். பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். சிறப்பான தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியருக்கு எதிலும் வளர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான முயற்சி கை கொடுக்கும். பழைய கடனை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி போகக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் எல்லாம் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. என்று எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பார்த்து எதையும் செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவரிடம் தயவு செய்துங்க எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழைய கடனை அடைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. இன்று பெரிய பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி பெறக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உறவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். செய்யும் செயலில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காயை நகர்த்தி இன்று வெற்றி பெறுவீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இன்று நீங்க பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றுங்க. பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாகத்தான் இருக்கக்கூடும். என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் மட்டும் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அதிக லாபத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களாகவே பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். காதலில் நடைபெறக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். மாணவ கண்மணிகள் இந்த நாளை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். தடைகளை விடைத்திறந்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். என்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இந்த நாள் ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பூசம். என்று தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். கடன் விவகாரங்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி வரும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று ஓரளவு சிக்கல்களை எல்லாம் தீர்த்து நிம்மதியாக வாழும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள்.
சூழ்நிலை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறைந்து விடக்கூடுங்க. உத்தியோகத்திற்கான உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கல்யாண கனவுகள் நனவாகக்கூடும். காரிய வெற்றிக்கு உடன்பிறப்புகள் உதவிகள் கிடைக்குங்க. பணம் வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய தொழில் செய்வதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தடைகள் உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பய வேண்டாம். பெண்கள் இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று மாணவ கண்மணிகள் படிக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. என்று மாணவ கண்மணிகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எல்லா விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு ஏதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனிதர் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். உத்திரம் காரியத்தில் அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்ற கையிலும் காசு பணம் புழங்கக்கூடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். கன்னி ராசினியர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று ஓரளவு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. இனிமையாக பேசி காரியம் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். கண்டிப்பாக திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். பெண்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். என்ற காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அதில் உள்ள குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க.
என்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் என்று திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். தாமதித்த பணிகள் என்று சூடு பிடிக்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. உத்தியோக உயர்வும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விமர்சனை தாண்டி இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாக விடக்கூடுங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்க விடக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் நீங்க சுகங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று உங்களுக்கு கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கையை நீங்க சிரமம் இல்லாமல் அனுபவிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொகையும் கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. காரிய தடை, வீண் அலைச்சல், டென்ஷன் போன்றவை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். துன்பங்களும் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலனை கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று உடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன்படி சில காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் கொடுங்க. காரிய வெற்றி அடைவதற்கு அரும்பாடுபடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று இனிமையான தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை மேம்படுத்தி கொடுக்கும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாட்கள் போகட்டுங்க. இன்னும் சற்று 2 நாட்கள் கழித்து எதையும் செய்யலாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. துன்பங்கள் வருவது போல் இருக்குமே தவிர கண்டிப்பாக வராது. வீண் அலைச்சலை இன்று நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். டென்ஷனையும் இன்று நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகம் காரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. சுத்தம் சுகாதாரம் என்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. ஏதிலும் சாதகமான பலனை கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு பணப்புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. விசாகம். டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேச வேண்டும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும்.
குடும்பத்திலும் கூதுகளும் பிறக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர வராது. என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொகை கேட்டிடத்தில் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பணப்புழக்கத்தையும் சீரான முறையில் அதிகரித்துக் கொள்வீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். உற்சாகத்தோடு இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான செய்திகள் வந்து சேரக்கூடும். மற்றவர் வேலைக்காக அலைந்து திரிந்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தேவையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டாக கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். கவன சிதறல் மட்டும் தயவு செய்து வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. துன்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். கவனமாக இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். ஓரளவு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவார்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலகலப்பான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மற்றொரு விஷயங்களிலிருந்து கொஞ்சம் பொறுமையாக ஒதுங்கி இருப்பது நல்லது. என்று காதலில் உங்களுக்கு நெருக்கடி இருக்கும். குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மற்றொரு விஷயத்தில் தெளிவாக நீங்க அணுக வேண்டும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விறுவிறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. வாகன செலவும் இருக்கின்றது. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அனுஷம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பண நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவர் சொல்கின்ற விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நான் என்ன சொல்ல முடியுங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கலகலப்பான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் நீங்க உற்சாகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கை முன்கூட்டியே இருக்கட்டும். நினைத்தது நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக பெறுவீர்கள். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து துல்லியமாக தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக கூடும். அதனையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பக்குவமாக செயல்படுங்கள். அதேபோல் காசு பணம் தேவை இருந்து கொண்டே இருக்குங்க. பார்த்து முதலீடுகள் செய்யுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுங்கள். எச்சரிக்கை என்பது எப்பொழுதும் இருக்கட்டும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். காதலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அமைதியை நீங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். காதல் நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும்.
நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். எதையும் நிதானமாக செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கூடுதல் பண தேவைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போராட்டம் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். பக்குவமாக செயல்படுவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. குழப்பங்களுக்கு மட்டும் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். உத்திராடம் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். காலையிலேயே நல்ல செய்திகள் வர கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்திலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி அற்புதமான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக வாழ முடியுங்க. பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். என்று மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக சரியாகும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோணையுடனும் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஓரளவு மாற்றங்களும் இருக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சியும் சீராக இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் முடிவுல தெளிவாக எடுப்பீர்கள். பேச்சுகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எல்லோரும் மத்தியிலும் சிறந்து விளங்க முடியும். பெண்களுக்கென்று தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பல குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அமைதி கொள்ள வேண்டும். பக்குவமாக செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். நன்கு படிப்பீர்கள். கண்டிப்பாக மாணவர்கள் சிறந்த செயல்பாடுகள் மூலம் வெற்றி அடைய முடியுங்க. நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற கொடுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அவிட்டம் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும்.
பொருளாதார வளர்ச்சியும் இன்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை இன்றி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. தொய்வு நீங்கி இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கும்பம் ராசினியர்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாக இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எல்லாம் கிடைக்க கொடுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினரும் உதவிகரமாக இருப்பார்கள். என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பண வரவில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. எடுத்த காரியம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிறக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்பு மட்டும் பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றே சில வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும், கவனம் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுய மரியாதை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போகத்தான் சரியாக்குங்க. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்களில் பார்த்து கொள்ளலாம். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. நட்பு வகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு செலவை கட்டுப்படுத்தி முன்னேறும் நாளாக இருக்கக்கூடும். சதயம். இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. நீங்கள் உங்கள் வேலை ஒன்று இருக்க வேண்டும். அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். போராட்டாத்தி. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுப பேச்சுக்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். என்று ஓரளவு சிக்கல்களை எல்லாம் சரி செய்து கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். துன்பங்கள் எல்லாம் இன்று தூளாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும். மீனம் ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். பணப்புழக்கத்தையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சியில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தடைகளை விடுத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பகையாகாமல் எதையும் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. கடன் விவகாரங்களை நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அவசியம் இல்லாத வேலைகளை நீங்க ஈடுபட வேண்டாம். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளுக்காக நீங்க கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல பிரச்சனைக்கு இன்று நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சுகபோக வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலகலப்பான சூழலையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கவன சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காரியங்களை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும்.
பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். இன்று காதல மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். காதல் நீங்க விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில நீங்க சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க கூடுங்க. மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் பேசி எடுப்பது நல்லது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு தட்டுப்பாடு கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டுங்க. உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இன்று எதையும் நீங்க தயங்காமல் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உத்திரட்டாத்தி. பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். சிறப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்திலும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். ரேவதி. இன்று ஓரளவு சிரமங்கள் சரியாகுங்க. பல பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எப்படியாவது ஜெயித்தோடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிகழ்கால தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.